முட்டையை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். முட்டையை நல்லா வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். புதினா, முட்டை புதினா கிரேவி இன்றைக்கி நான் செய்ய போகிறேங்க. இது எப்படி செஞ்சு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சோம்பு, பட்டை, 2 லவங்கம், இலை கொஞ்சம், வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணது எல்லாமே இதில் போட்டு நல்லா இதோட கொத்து நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டாங்க. உப்பு கலந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போடும். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் புதினா போடலாம். இப்போ புதினா சிக்கன் செய்கிறோம் இல்லையா, ரொம்ப அரைச்சி விட்டுணும். இது நம்ம இப்படி செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா பசங்க புதினா சட்னிலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டையும் நல்லா நமக்கு ஜீரணம் ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்குங்க. சேர்த்தோன்னா கம்மன்னு வாசனை இருக்குது. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா கூட ஒரு 3/4 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு காஷ்மீர் சில்லி, ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி. இப்போ எல்லாத்தையும் இது சேர்த்து கலந்து விட்டுடலாம். எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துணும். தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இது கூட ஒரு முட்டையாக இது சேர்த்துடலாங்க. வச்சு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அப்புறமா நம்ம திருப்பி விடலாம். நம்ம ஒன்றா இப்போ திருப்பி விட்டுக்கலாம். விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இவ்வளோ தாங்க புதினா முட்டை கிரேவி, முட்டை தொக்கு கிரேவி இல்லை தொக்கு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ தோசைக்கிட்ட வச்சுருக்கேன். மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கேன். அது வெள்ளை எடுத்து போட்டு வாங்கிட்டு இப்போ கொஞ்சம் காரமாக செஞ்சுருக்கேன். இதை தான் நான் இப்போ கொடுக்க போகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. டாட்டா, பை பை. அடுத்த வீடியோ நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாங்க. நாளைக்கு சமையல் நாளைக்கு பார்க்கலாம்.